ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யூரோப் டூர் சீரீஸில் டே 6ங்க. இன்றைக்கி நாங்கள் எந்தெந்த பிளேஸ்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்தில் சுரிச் அப்படிங்கிற பிளேஸில். இது வரைக்கும் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஹோட்டல் இது தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு சான்ஸே இல்லை, செம்ம வெரைட்டிஸுங்க, செம்ம டேஸ்ட்டு. ஸோ வந்து இது வரைக்கும் பன்னு, ப்ரெட்டு, ஜாமு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் 5 டேஸாக. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சிக்கன், நான் அப்படின்னு வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஜெர்னியில் கிரிண்டல்வேல்டு கிளம்பியாச்சுங்க. இந்த கிரிண்டல்வேல்டில் தான் வந்து இந்த டாப் ஆஃப் த யூரோப் அந்த பனிமலை மவுண்டெயின் இருக்குது. அது மேலே போய் பார்க்க போகிறோம். இந்த ரோப் காரில் போவோம் இல்லையா, அதுக்கான டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஏஜென்சி தான் ப்ரொவைட் பண்ணாங்க. என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக இந்த ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன், செகண்ட் டெஸ்டினேஷன்லாம் வந்து இறங்கக்கூடாது. டைரெக்டாக அந்த 3rd பீக்குக்கு தான் வந்து அந்த டெஸ்டினேஷன் தான் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரோப் காரில் போன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருந்ததுங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்படியே மேலேருந்து கீழே பார்க்கும்போது பிளேசஸ்லாம் அப்படியே செம்ம அழகாக தெரிஞ்சிட்டு இருந்தது. மவுண்டனோட பீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு ஒன்று அவைலபிளாக இருக்குதுங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு லஞ்ச் மீலும் வந்து ட்ராவல் ஏஜென்சி வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. லஞ்சும் சூப்பராக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக வந்து ஐஸ்கிரீம், சுவிட்சர்லாந்தில் வந்து ஐஸ்கிரீம் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டுங்க. அதுவும் இந்த குளிரில் வந்து இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதெல்லாம் வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. தென் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சூப்பராக அங்கே எல்லா பிளேஸும் வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. என்ன ஒன்று, எட்ஜி பக்கம் போகிறதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்தது. எட்ஜியில் போக மற்ற பிளேஸஸ்லாம் சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. தென் இங்கேருந்து கிளம்பி லுசேன்ற பிளேஸுக்கு தாங்க போனோம். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமஸான லேக்கு, சேப்பல் பிரிட்ஜு இதெல்லாமே இருக்குது. கிரிண்டல்வேல்ட்லேருந்து லுசைனுக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்துனா கேட்கவே வேணாம், அவ்வளோ அழகான வில்லேஜஸ்லாம் வந்து கடந்து தான் போனோம். நல்ல கிளைமேட்டுங்க, நல்ல சீசன், ஃபுல்லாக க்ரீனிஷாக. அங்கே இருக்க மலையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்லாம் விழுந்துட்டு செம்ம சூப்பராக அழகாக இருந்ததுங்க. ஸோ எல்லாத்தையுமே அப்படியே ரசிச்சுட்டே லுசேனுக்கு போயாச்சு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஹவர்ஸ் தாங்க டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே இருந்த இந்த காசா கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ ஒரு 1/2 ஹவர் அங்கே சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்விஸ் சாக்லேட் ஒரு பாக்கெட் வாங்கிக்கிட்டு தென் வந்து அங்கே இருந்த 4-5 ஸ்ட்ரீட்டை சுற்றி பார்த்தோம். தென் வந்து இந்த சூப்பராக லேக் வியூ நல்லா இருந்தது, அதையும் சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக 5:30க்கெலாம் வந்து பஸ்ஸில் வந்து ஏறியாச்சுங்க. இங்கெல்லாம் வந்து எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸுக்கு போனாலும் அப்படியே போகிற வழியெல்லாம் செம்ம சூப்பரான அந்த இயற்கையான சீனரிஸ் வந்து பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அன்றைக்கி நைட் வந்து சுரிச்சியில் சேம் ஹோட்டலில் தாங்க ஸ்டே பண்ணோம். நெக்ஸ்ட் டே தான் பாரிஸ் கிளம்ப போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூரோப் டூர் சீரீஸில் டே 6 அன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இப்படி தான் இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.